பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 59 அடுத்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2வது ப்ரோமோவில் வந்து சண்டை வந்தது இல்லையா, திவ்யா கமருதீன். அது வந்து கமருதீனோட தப்புனால தான் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து வீட்டு தலையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொல்லும்போது யாரும் கேட்கல, ரம்யா சொன்னால் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. அதுக்கு எம்மா தாய், இது கூட நீ தான் சொன்ன, நான் சொல்லலை, நான் இப்போ தலையாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே கமருதீன் எழுறாரு, நீ உட்காரு அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க கேஷுவலாக. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு. இது பாரு உட்காருன்னு தான் நான் சொன்னேன், நீ முதல்ல கிளம்பு, நான் என்னால் முடியாது, நீ சொல்கிறத கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு பக்கத்தில் போடா நீ ஒரு சொல்ல போடின்னு அவங்க கம்ருதீன் சொல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அது ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரையும் வந்து நினைக்க வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து தான் திவ்யா வந்து அதுக்கப்புறமா வந்து ரம்யா ஆள ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க பிரச்சனைக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரு வந்து ஏதோ பேச ட்ரை பண்ணும்போது, அம்மா தாயை நான் யாருக்கிட்ட நான் உங்ககிட்ட பேச விரும்பலன்னு காலில் விழுற மாதிரி போகிறாங்க ரம்யா. இதை வந்து சபரி எல்லாரும் வந்து தடுத்தாலும் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்ற அளவுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கம்ருதீனுக்கு கண்டிப்பாக வீக்கெண்டில் வந்து ரோஸ்ட்டு கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்றது தான் இந்த ப்ரோமோ மூலிமா தெரிய வருது. அவர் இத்தனை நாள் அடங்கியிருந்தாலும் இப்போ அவருடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து என்னென்ன இது காத்திருக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.